வரலாறு திரும்புகிறது. மீண்டும் உடையும் காங்கிரஸ். டிஎம்சி 2.0 மூப்பனாரும் ப. சிதம்பரமும் செய்த சம்பவம். தமிழக வெற்றிக் கழகத்துடன் காங்கிரஸ் கூட்டணி சேர இருப்பதாக சமீப காலமாக அரசியல் வட்டாரங்களில் தகவல்கள் உலாவி வருகின்றன. ஆனால் திமுகவுடன் தான் கூட்டணி சேர வேண்டும் என வலியுறுத்தி வரும் முக்கிய தலைவர்களும் எம்எல்ஏக்களும் அதிருப்தியில் இருப்பதாகவும், புதிய கட்சியை தொடங்கலாமா என்ற திட்டத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. தமிழக அரசியலில் இந்திய தேசிய காங்கிரசிலிருந்து புதிய அணிகள் உருவாவது ஒன்றும் புதிது அல்ல. 1996இல் ஜி.கே. மூப்பனாரும் 2001இல் ப. சிதம்பரமும் காங்கிரசிலிருந்து புதிய கட்சிகளை ஆரம்பித்து மீண்டும் இணைந்திருக்கின்றனர். இதனால் 2026 டிஎம்சி 2.0 உருவாகுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்துள்ளது. குறிப்பாக காங்கிரஸ் எந்த அணியுடன் தேர்தலை சந்திக்கும் என்பது அரசியல் வட்டாரங்களில் முக்கியமான கேள்வியாக உருவெடுத்துள்ளது. பல மாநிலங்களில் எதிர்பார்த்த வெற்றியை பெறாத நிலையில் தமிழ்நாடு தேர்தலை காங்கிரஸ் மிக முக்கிய அரசியல் பரீட்சையாக பார்க்கிறது. இந்த சூழலில் கூட்டணி தொடர்பான விவாதங்கள் கட்சிக்குள் கருத்து வேறுபாடுகளையும் உருவாக்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சமீப காலமாக தமிழக வெற்றிக் கழகமுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைக்கும் வாய்ப்பு குறித்து பேசப்பட்டு வருகிறது. நடிகர் விஜய் தலைமையில் உருவான த.வெ.க. தமிழக அரசியலில் புதிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என கருதப்படுவதால் காங்கிரஸ் தலைமையும் வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ள தொகுதிகளை ஆய்வு செய்து வருவதாக கூறப்படுகிறது. ஆனால் கூட்டணி தேர்வு தொடர்பாக கட்சிக்குள் பிளவு ஏற்படும் அபாயம் இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. காங்கிரஸ் மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணியில் சேர்ந்தால் விஜய் ஆதரவு தலைவர்கள் புதிய அரசியல் அமைப்பை உருவாக்கலாம் என்ற கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. மறுபுறம் காங்கிரஸ் விஜய் அணியுடன் இணைந்தால் தற்போதைய சில சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து தனி கட்சியை உருவாக்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. காங்கிரசிலிருந்து பிரிந்து புதிய கட்சிகள் உருவான வரலாறு தமிழ்நாட்டில் புதிதல்ல. 1996ஆம் ஆண்டு ஜி.கே. மூப்பனார் தலைமையில் உருவான தமிழ் மாநில காங்கிரஸ் முக்கிய எடுத்துக்காட்டாக பார்க்கப்படுகிறது. அப்போது காங்கிரஸ் தேசிய தலைமையகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உடன் கூட்டணி அமைக்க முடிவு செய்ததை எதிர்த்து தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த கருத்து வேறுபாட்டின் பின்னணியில் மூப்பனார் தலைமையில் புதிய கட்சி உருவாக்கப்பட்டது. தமிழ் மாநில காங்கிரஸ் உருவான உடனேயே திமுக கூட்டணியில் இணைந்து 1996 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு 39 இடங்களில் வெற்றி பெற்றது. அதே ஆண்டில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றது. அக்காலத்தில் நடிகர் ரஜினிகாந்த் அளித்த ஆதரவும் இந்த கூட்டணியின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக கூறப்பட்டது. பின்னர் ஐக்கிய முன்னணி அரசியல் தமிழ் மாநில காங்கிரஸ் பங்கேற்று மத்திய அமைச்சரவையிலும் பிரதிநிதித்துவம் பெற்றது. ஆனால் காலப்போக்கில் அரசியல் சூழ்நிலைகள் மாறின. 1998 மற்றும் 1999 தேர்தல்களில் கட்சியின் நிலை பலவீனமானது. 2001 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டு சில இடங்களில் வெற்றி பெற்றாலும் அதே ஆண்டில் மூப்பனார் மறைவுக்கு பிறகு கட்சியின் அரசியல் திசை மாற்றமடைந்தது. பின்னர் 2002ஆம் ஆண்டு தமிழ் மாநில காங்கிரஸ் மீண்டும் காங்கிரசுடன் இணைந்தது. இதுபோன்றே 2001ஆம் ஆண்டு ப. சிதம்பரம் தலைமையில் காங்கிரஸ் ஜனநாயக பேரவை உருவானது. கூட்டணி அரசியல் மற்றும் கொள்கை வேறுபாடுகள் காரணமாக இந்த புதிய கட்சி உருவாக்கப்பட்டது. பின்னர் தேர்தல் வெற்றிகள் குறைவாக இருந்த நிலையில் 2004ஆம் ஆண்டு இந்த கட்சியும் மீண்டும் காங்கிரசுடன் இணைந்தது. இந்த வரலாற்று பின்னணியை நினைவில் கொண்டு தற்போதைய கூட்டணி விவாதங்களும் புதிய அரசியல் மாற்றங்களுக்கு வழிவகுக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது.